அடுத்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மந்திரம். மந்திரம் வந்து கந்த குரு கவசம். இந்த கந்த குரு கவசத்தை 3 முறை படிக்கிறது ரொம்ப நல்லது. எப்படி படிக்கணும் அப்படின்னா, நிதானமா படிங்க. அந்த வரிகள கவனிச்சு படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 3 முறை சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேகமா சொல்லக்கூடாது. பொறுமையா கந்தகுரு கவசத்தை சொல்லணும். அப்படி இல்லன்னா, என்னால சொல்ல நேரம் இல்ல அப்படின்னா, ஒரு முறை கந்தகுரு கவசத்தை தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா சொல்லுங்க. அதே மாரி இந்த மந்திரம் சொல்றப்ப ஊதுபத்தி, சாம்பிராணி ரொம்ப மெயின். ஸோ இது எல்லாமே ஏற்றி வைத்த பிறகு இந்த மந்திர ஒலியை நீங்க என்னன்னா உச்சாடனம் பண்ணணும். இந்த கந்தகுரு கவசம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அத்துணை நோய்களையும் தீர்க்கக்கூடியதா இந்த கந்தகுரு கவசம். இப்போ மலர்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மலர்கள் பன்னீர் ரோஜா, நாட்டு பன்னீர் ரோஜா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நாட்டு பன்னீர் ரோஜா, மல்லிகை, அதே மாதிரி பன்னீர் மலர். இந்த பன்னீர் மலர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது, மல்லிகை மலர் மாதிரியே இருக்கும், அதுதான் பன்னீர் மலர். ஸோ இந்த பூச நட்சத்திரத்துடைய மலரே பன்னீர் மலர் தான். எல்லாருமே பன்னீர் மலர் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த பன்னீர் மலருடைய பன்னீர் இலையை தான் நம்ம திருச்செந்தூரில் விபூதி பிரசாதமாக கொடுக்குறாங்க. இப்போ திருச்செந்தூர் எடுத்துக்கிறீங்கன்னா, அது என்ன சேஸ்திரம்? குரு சேஸ்திரம். அங்கே முருகன் கையில் என்ன இருக்குது? தாமரை இருக்குது. அப்போ கடகராசி தத்துவம் என்னென்னா நீர் தத்துவம். அதே மாதிரி திருச்செந்தூரில் என்ன இருக்குது அப்படின்னா கடல் இருக்குது. அப்போ முழுக்க அங்கே செய்யக்கூடிய பூச நட்சத்திரத்துடைய மலர் வந்து பன்னீர் சொன்னேன். அப்போ அங்கே கொடுக்கக்கூடிய விபூதி பிரசாதம் எது ஸ்பெஷல்? பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எல்லாருமே பன்னீர் இலை இந்த தைப்பூசத்தில் கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பன்னீர் புஷ்பம், பன்னீர் இலை. இந்த பன்னீர் இலையில் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா விபூதியை வந்து கொட்டிக்கோங்க. நல்ல பசுஞ்சான விபூதி இது கிடைச்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பன்னீர் இலை கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சிறப்பு. ஸோ பன்னீர் இலையில் ஒரு கைப்பிடி விபூதி அதை கொட்டிட்டு அந்த விபூதியில் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா எழுதுறீங்க. எந்த விரல் எழுதணும் அப்படின்னா மோதிர விரலால் எழுதணும். ஏன்னா மோதிர விரல் அப்படிங்கிறது குருக்காரகத்துவத்தை இயக்கக்கூடியது. ஸோ மோதிர விரலில் ஓம் அப்படின்னு எழுதிட்டு இந்த சரணபவ எந்திரம் பக்கத்துல இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை வச்சிடுறீங்க. அதே மாதிரி 3 முறை கந்தகுரு கவசமும் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க உச்சாரணம் பண்ணணும். அது சொல்றப்ப பன்னீர் புஷ்பம் அல்லது நாட்டு பன்னீர் இது கொண்டு அந்த எந்திரத்தை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அர்ச்சனை செஞ்சுக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த பன்னீர் புஷ்பம் கொண்டு இந்த எந்திரத்தை அர்ச்சனை பண்ணிக்கிறீங்க. அந்த அர்ச்சனை பண்ணும் பொழுதே அந்த 6 தாமரைகள் 6 முகமாக எழுந்து நின்று நம்மளுடைய கோரிக்கைகள் அதே மாதிரி நம்மளுடைய குறைகளை கேட்டு தீர்ப்பார் நம்மளுடைய வேல்முருகன்.